மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து பவர் பாயிண்டில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு பெயிண்ட் ஃப்ளாஷ், ஒரு பெயிண்ட் ட்ராப்பில் வந்து நம்ம ஒரு இமேஜை கொண்டாந்து எப்படி இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம எஃபெக்ட்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. எடுத்துட்டு இதில் முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்ட் ட்ராப்ஸ் வந்து விழுந்திருக்க மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலையும் நான் சொல்லிடுறேன். ஸோ WCSSBPTA அப்படிங்கிற ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த ஃபோட்டோஷாப் எஃபெக்ட் வந்து நம்ம அந்த பவர் பாயிண்டில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வச்சு எப்படி நம்ம அந்த எஃபெக்டை கொண்டு வர போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்செர்ட்டில் போயிருங்க. இன்செர்ட்டில் போயிட்டு சேவ்ஸில் இருக்கும். சேவ்ஸில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை ட்ராப் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, டேரெக்டாக இன்செர்ட்டில் போயிட்டு சேவ்ஸ் வந்து அப்போ தான் எனபிள் ஆகும். ஸோ எனபிள் ஆன பிறகு நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்காம நீங்கள் சேவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கர்சர் பிளிங்க் ஆகும் போது சேவ்ஸை கொடுத்துருங்க. சேவ்ஸில் போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுக்கு வருது. இதில் என்னென்ன ஃப்ளாஷ் இருக்கோ, எந்த ஃப்ளாஷ்லாம் உங்களுக்கு எந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளாஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் 2-3 ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு இன்செர்ட் கொடுத்துட்டீங்கன்னா இன்செர்ட் ஆகிட்டே வரும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி அந்த என்ன சேவ்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு 3 ட்ராப் போதும். ஸோ 3 ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு இதை நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து நார்மலாக நீங்கள் எப்படி ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். ஸோ எப்பயும் போல் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அடுத்த ஃப்ளாஷ் எடுத்துக்கிறேன். Ctrl+X கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்றேன். பேஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் செட் பண்ணிக்கோங்க. அகைன் இதையும் நான் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ 3 தேவையான ஃப்ளாஷஸ் எடுத்தாச்சு. நீங்கள் அதில் உங்களோட தாட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் எடுத்துக்கோங்க. தென் நம்ம வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வச்சா நம்ம ஃப்ளாஷில் வந்து நம்ம இமேஜை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் அப்படி வச்சிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஃப்ளாஷஸ் மட்டும்தான். ஸோ ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, Ctrl+A அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. Ctrl+A கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபார்மேட்டுங்கிற மெனு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு மெர்ஜ் சேவ்ஸ் அதில் போயிருங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூனியன் மட்டும் கொடுத்துருங்க. யூனியன் கொடுத்தோம்னே நம்மளுக்கு அது வந்து ஒரே இமேஜ் ஆயிரும். ஸோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இதில் எவ்வளோ சைஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இதுலேயும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதே மாதிரி நம்ம மெர்ஜ் கொடுத்த உடனே அந்த ஃபார்மேட் மெனுலேயே என்ன இருக்கும்னா சேவ்ஸ் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எந்த இமேஜை நம்ம வந்து இந்த சேவ்ஸ்க்குள்ளே கொண்டு இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து நெட்லேருந்து நீங்கள் எடுக்கணுமா இல்லை ஆஃப்லைன்லேயே நம்மளோட இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நான் வந்து ஆஃப்லைனில் நான் வச்சுருக்கனால ஒர்க் ஆஃப்லைன் மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு நான் ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜை நான் வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்
இந்த இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். எது வேணாலும் நீங்கள் வச்சுங்க, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஃப்ளாஷுக்குள்ளே மட்டும்தான் இந்த இது ஃபில் ஆகிருக்கு. சரி, ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை அந்த ஃப்ளாஷில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டை மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா க்ராப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா அந்த இமேஜை வந்து அந்த ஃப்ளாஷுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி எது வரைக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸை வந்து நான் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஓகே வச்சாச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க, வெளில வந்து கிளிக் பண்ணிட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பிக்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிரைட்னஸ் வேணும், கரெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் பிரைட்னஸ் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறத விட இது இங்கே ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி நம்ம அந்த அங்கே யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி எதுவுமே செட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃப்ளாஷில் எப்படி நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. இதுக்கடுத்து நம்மளுக்கு சப்போஸ் இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம கொண்டாடுற எஃபெக்ட் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கொண்டு வரும். ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்றேன். நார்மல் ஃப்ரேமாகவே போட்டுக்குவோம் வாங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுறேன். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அகைன் நான் இன்னொரு பாக்ஸை ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணிக்கோங்க. இதாக இருக்கா, இன்டர்செக்ட் ஆகிற இடத்த மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து வரடியாக வந்துடும். அகைன் நான் இதை காப்பி பண்ணிடுறேன். அகைன் ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்ஸை எதையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். கம்பைட் பண்ணி நான் ஜஸ்ட் என்ன செய்யணுன்னா சப்ராக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமில் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவுட்லைன் டார்க்காக வேணும்னா டார்க்காக, ஸோ அவுட்லைன் கலர், ஷேப்ஸோட ஃபில்லு, கிரேடியன்ட் கலர் லுக், ஸோ ஷேப்ஸோட எஃபெக்ட் கொடுத்துட்டு என்னென்னா கொஞ்சம் ஷேடிங்காக இருக்க மாதிரி நான் சாஃப்ட் ஏஜ் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கிறேன். 1 பாயிண்ட் மட்டும் கொடுத்துறேன். ஸோ இப்போ காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டு சும்மா 2 ஃப்ரேம் மிச்சான மாதிரி வச்சுட்டு தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.